உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு கொழும்புவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு அங்கிருக்கக்கூடிய இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 30ஆம் தேதி இதற்கான தீர்ப்பை வழங்கியிருந்தது இலங்கை உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த 3 மீனவர்களாக மொத்தம் 8 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த ஒரு தீர்ப்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டி பல தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலையில் 5 தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தில் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மேலும் இந்த ஒரு விஷயத்தில் இலங்கை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதனுடைய கள நிலவரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றிய பல நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 13 மாவட்ட மீனவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மீனவர் சங்கங்களின் நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, எந்த மாதிரியான சட்ட சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடும், அணுகுமுறைகள் மத்திய மாநில அரசிடமிருந்து எப்படி இவர்கள் பெற நினைக்கிறார்கள் என்பது பற்றிய பல நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இலங்கையில் 5 மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதில் தாமதம் ஏற்படுவதை கண்டித்து 13 மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எமர்சன், அகஸ்டஸ், வில்சன், பிரசாத், லாங்லெட் ஆகியோர் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது ஹெராயின் போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுடன் இலங்கை மீனவர்கள் 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் 8 பேருக்கும் கொழும்பு உயர்நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி தூக்கு தண்டனை விதித்தது. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய வரும் 14ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்யவுள்ளது. இந்த வழக்கில் மீனவர்களுக்கு இந்திய அரசு ஆதரவு அளிக்கும் என்றும் மீனவர்களை விரைவில் விடுவித்து இந்தியாவிற்கு அழைத்து வர அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்தது. ஆனாலும் மேல்முறையீடு செய்ய கோர்ட்டு கொடுத்த கால அவகாசம் முடிய இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் இதுவரை மேல்முறையீடு செய்யப்படவில்லை. இது மீனவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர்கள், தமிழக முதல்வர், அதிகாரிகள் உறுதி தெரிவித்தாலும் மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாகை, தஞ்சை, திருவாரூர், காரைக்கால், புதுக்கோட்டை உட்பட 13 கடலோர மாவட்ட மீனவர்கள் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் படகுகளில் கருப்பு கொடி கட்டி மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு செய்துள்ள மீனவர்கள் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருந்த மீனவர்கள் இன்று போராட்டத்தை தீவிரப்படுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கான மேல்முறையீட்டு செய்வதற்கான நடவடிக்கை எப்படி இருக்க போகிறது, அதற்கான சட்ட சிக்கல்கள் எந்த மாதிரியாக இருக்க போகிறது என்பது உள்ளிட்ட பல கள தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருகிறார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து எமது செய்தியாளர் ஸ்ரீதர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்.
மேலும் தூத்துக்குடியில் மீனவர்கள் நடத்தி வரும் போராட்ட விவரங்கள் குறித்து களத்திலிருந்து தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தெய்வானை. இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் நாகப்பட்டினத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீதர். இப்போ 13 மாவட்ட மீனவர்கள் இன்றைக்கு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாட்களாக, அதாவது வேலை நிறுத்த போராட்டம் எத்தனை நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எத்தனை மீனவர்கள் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக ஹேமா, அதாவது தமிழக மீனவர்கள், அதாவது கடலில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 5 பேரை போதைப் பொருள் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இதற்குத்தான் தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் கண்டனமும் கொதிப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து தான் தொடர்ந்து, அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள 13 கடலோர மாவட்டங்களில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டது. குறிப்பா அந்தந்த பகுதி மீனவ கிராமங்களில் உள்ள மீனவ பிரதிநிதிகள் இந்த செய்தி அறிந்ததுமே ஒரு விதமான அவர்கள் ஒரு மனநிலைக்கு, அதாவது நம்மளோட வாழ்வாதாரம் நீ கேள்விக்குரிய ஆகிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் அந்த மீனவ பிரதிநிதிகள் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு கிராமங்களிலையும் 5 மாவட்டங்கள் 6 மாவட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த மீனவ பிரதிகள் உடனடியாக இதற்கு கண்டனம் தெரிவிப்பது, மத்திய அரசை வலியுறுத்துவது, வேலை நிறுத்தத்தை தொடர்வது, இதன் மூலம் எத்தனை கோடி இழப்பு ஏற்பட்டாலும் இதிலிருந்து அந்த மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் தொடர்ந்து அந்த மீனவ பிரதிநிதிகள் இந்த மாதிரியான முடிவை எடுத்தார்கள். இந்த முடிவின்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், நாகை, காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இது லட்சக்கணக்கான மீனவர்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து அந்த கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தபால் நிலையம் முன்பு நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 54 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த, அதாவது குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், வேளாங்கண்ணி, நம்பியா நகர், தரங்காம்படி, பழையார், பூம்புகார், வானகிரி உள்ளிட்ட கிராம பிரதிநிதிகளும் முக்கிய மீனவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு, மண்டபத்தூர், டிஆர் பட்டினம் உள்ளிட்ட 11 மீனவ கிராம பிரதிநிதிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றார்கள். இவர்கள் இந்த போராட்டத்திற்கு முன்பாக 5 தினங்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை 2000 விசைப்படைகள் இதற்கு, அதாவது கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 30,000 நாட்டுப்படைகள் செல்லவில்லை. அதே போல 3 லட்சம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம், அதாவது அறவழி போராட்டமாக இதை கருதிதான் தற்போது நடத்தி கொண்டிருப்பதாக நம்மிடம் தெரிவிக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்டமாக ரயில் மறியல் மற்றும் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டமாக மாறும் என்பதை இங்குள்ள மீனவ பிரதிநிதிகள் உண்ணாவிரதத்தின் போது அவர்கள் அந்த கோரிக்கையும் முன்வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பேசலாம் ஸ்ரீதர். நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 லட்சம் மீனவர்கள் இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை நீதிமன்றத்தில் தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து இந்த ஒரு போராட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கான மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்பது பற்றிய விவரங்களை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தூத்துக்குடியிலும் இன்று மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை எமது செய்தியாளர் தெய்வானையிடம் கேட்கலாம். வணக்கம் தெய்வானை. தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் எத்தனை மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எத்தனை மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த போராட்டம் எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அதாவது போதைப் பொருள் கடத்தியதாக அந்த 5 பேர் 5 பேருக்கு மேல தொடரப்பட்ட வழக்குல தற்போது இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல அரசியல் கட்சிகள் மற்றும் மீனவர்கள், மீனவ கிராமத்தில் உள்ள மக்கள், அதாவது அதிகமானவங்க இந்த போராட்டத்துல தற்போது ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல இன்று தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பனிமய மாதா ஆலயம் முன்பாக 14 அமைப்புகளை சார்ந்த 34 கிராமங்களில் உள்ள மீனவர்கள், அதாவது வேம்பார், பெரியசாமி மற்றும் வைப்பர், சிப்பிக்குளம், தருவைக்குளம், திருச்செந்தூர், தூத்துக்குடி மற்றும் குலசேகரப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூடன்குளம், இடிந்தக்கரை, கூத்தப்பள்ளி போன்ற கிராமத்தில் இருந்து, அதாவது 35 கிராமங்களிலிருந்து இன்று திருநெல்வேலி மாவட்ட
மீனவர் கூட்டமைப்பு தூத்துக்குடி மாவட்ட மீனவர் கூட்டமைப்பு சார்பில் இந்த வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டமானது காலை 11 மணி அளவு இங்க தொடங்கிச்சு. இதுக்கு மொத்தம் 14 அமைப்புகளை சார்ந்த ஆயிரக்கணக்கானோர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதாவது இவங்க உடனடியாக இலங்கையில உள்ள அந்த 5 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டமானது இங்க நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதாவது இது குறித்து நம்ம இதுக்கு பகவத் சிங் கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ 5 பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க. இது மீனவர்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மீனவ மக்களிடையே. ஏனென்றால் இந்த வழக்கு பொய் வழக்கு என்பதை அந்த இலங்கை அரசாங்கத்திலே ராஜபக்சேனுடைய சட்ட ஆலோசகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அனில் செல்வா என்பவரை தான் இன்றைக்கு இந்திய அரசு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடுவதற்கு அமர்த்தி இருக்கிறது. அவரே கூறியிருக்கிறார், இந்த குற்றம் சாட்டப்பட்ட படகு இந்த லேப்டாப் என்ற ஏரியாவிற்கு இது வரவில்லை, அது ஜிபிஎஸ்ஸில் அந்த இது பதிவாகி உள்ளது, ஆகவே இவர்கள் குற்றமற்றவர்கள் என்பதை அவரே கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர்களை கைது செய்த அந்த இலங்கை நேவி கப்பல் அந்த பகுதிக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2011ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டதாக இவர்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள் இலங்கை நீதிமன்றத்தில். ஆனால் அன்று அந்த கப்பல் அந்த பகுதிக்கு வந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அவரே கூறியிருக்கிறார். அதுபோக இலங்கை அமைச்சர்களில் ஒருவரான சரத் அவர்களை தூக்கிலிடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று மறைமுகமாக கூறியிருக்கிறார். ஆகவே இது பொய் வழக்கு மட்டுமல்ல, இந்திய மீனவர்களை மிரட்டி பணிய வைக்க வேண்டும், அவர்கள் இந்த கச்சத்தீவு பகுதிக்கு மீன்பிடிக்க வரக்கூடாது என்பதற்கு இலங்கை அரசு செய்த ஒரு சூழ்ச்சி என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவேதான் அனைத்து மீனவ மக்களும் இதை எதிர்க்கின்றோம். இது இந்த காரணம் மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை அரசால் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால், இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது என்பது நம்முடைய வரலாற்றில் ஒரு மோசமான நாள் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்படும் போது நமது பாண்டிய மன்னர்களில் ஒருவரான சேதுபதி மன்னருக்கு உரித்தான அந்த கச்சத்தீவு 285 ஏக்கர் 20 சென்ட் பரப்பளவுள்ள ஒரு தீவு. அந்த தீவை குத்தகைக்கு கொடுக்கின்ற உரிமைகள் எல்லாமே சேதுபதி மன்னர்களிடம் இருந்தது. 1947 நாம் சுதந்திரம் பெற்ற பின்னர் 49ஆம் ஆண்டு மன்னர் ஒழிப்பு, மானிய ஒழிப்பு, நிலக்கிழார் ஒழிப்பு என்ற அந்த சட்டங்களின் அடிப்படையில் இந்த நிலம் நம்முடைய தமிழக கால்நடைத்துறையால் கையகப்படுத்தப்பட்டு அந்த நிலம் புறம்போக்கு நிலமாக அறிவிக்கப்பட்டது கச்சத்தீவு. ஆனால் கடலிலே மீன்பிடிக்கின்ற எந்த உரிமைகளும் 1984ஆம் ஆண்டு வரையில் பாதிக்கப்படவில்லை. காரணம், 1974ஆம் ஆண்டு நட்பு நாடுகளாக நட்புறவு கொண்ட தலைவர்களாக இருந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா, அமரர் இந்திரா காந்தி ஆகியோர் 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடந்த தனது பேச்சுவார்த்தையில் அவர்கள் இந்த தீவை ஒப்படைப்பதற்கு, அதாவது கடல் எல்லைகள் வரையறுக்கப்படுவதற்கு, அவர்கள் பயணிகள் பிரயாணம், மீனவர்களுடைய மீன்பிடிப்பு உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருப்பது, 2 நாட்டு மக்களும் அந்த கச்சத்தீவுக்கு அந்த அந்தோனியார் கோவிலிலே அவர்கள் வழிபாடு செய்வதற்கு எல்லா வழிவகைகளையும் செய்திருக்கிறார்கள். ஆனால் 1976ஆம் ஆண்டு நடந்த எமர்ஜென்சி பீரியடில் தொடர்ந்து பேசலாம். அதாவது மத்திய அரசை கண்டித்தும் இலங்கை அரசை கண்டித்தும் இன்று நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதனால 5000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் இன்றைக்கு கடலுக்கு செல்லவில்லை. இதனால மீனவர்கள் அனைவரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை. தொடர்ந்து பேசலாம் தெய்வானை. தமிழகத்தைச் சேர்ந்த 13 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். இலங்கையில் 5 தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்களுடைய போராட்டத்தில் அடங்கியிருக்கிறது. இதற்கு மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது?
தமிழகத்தின் 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழக மீனவர்களுக்கு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நமது செய்தி அரங்கிற்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய மதுரை செய்தி அரங்கத்திற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் மீனவர் சங்க தலைவர் திரு போஸ். இவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் திரு கண்ணதாசன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். இப்போ தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ இந்த ஒரு வழக்குல மேல்முறையீடு எத்தனை நாட்களுக்குள் செய்ய வேண்டும், என்ன மாதிரியான நடைமுறைகள் இந்த சம்பவத்தில் இருக்கு? இந்தியாவை பொறுத்தவரை மேல்முறையீடு என்பது 60 நாட்கள். இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு வழக்குகளை எல்லாம் ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்ற அடிப்படையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன முடிச்சிருவாங்க. ஆனால் இலங்கையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடக்குது. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்து மேல்முறையீடு என்பது உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட வேண்டும். அந்த இலங்கை நாட்டு சட்டப்படி 14 நாட்கள் தான் மேல்முறையீட்டு கால அளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை பொறுத்தவரை இந்த கால அளவு என்பது அந்த நீதிமன்றத்தினுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த 14 நாட்களுக்குள் இதுவரை மேல்முறையீடு செய்வதற்கு யாரும் முன்வரல. இது வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் இதுல ஒரு முதல் நாள் மாநில அரசு வெறும் கடிதம் எழுதினோடு நிறுத்திடுச்சு. மத்திய அரசு வெறும் அறிக்கைகள் மட்டும் விட்டுக் கொண்டிருக்கிறது. இது நிறைய குழப்பமாக இந்த 2011 இதுவரை வழக்கு நடந்த வரை அங்கு என்ன நடந்தது என்று யாருமே அதை பார்க்கல. மத்திய அரசும் பார்க்கல, மாநில அரசும் பார்க்கல. அவர்களை விட்டுவிட்டு இப்பொழுது மரண தண்டனை என்று வந்த பிறகு இப்பொழுது அவர்கள் இறுதி கட்டத்தை நோக்கி போகும்போது சட்ட போராட்டத்தை எடுக்கிறாங்க. இந்த சட்ட போராட்டம் என்று பார்க்கும் பொழுது நமது இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டங்கள் எல்லாம் மிக எளிமையாக பல்வேறு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு அதுக்கு தான் தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு மொழி தெரியாமலேயே சிங்கள மொழியில் அந்த வழக்கு நடத்தப்பட்டு அதுவும் அவர்களுக்கு சரியாக விளக்கப்படாமல் வேற யாராவது போதைப் பொருள் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு வழக்கு தான் வேற. ஆனால் பல்வேறு மீனவர்களோடு பிடிக்கப்பட்ட இந்த 5 மீனவர்களும் போதைப் பொருள் வைத்திருந்ததாக இவங்க பிடிக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா இதில் உள்நோக்கம் நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் பல்வேறு காலகட்டங்களில் இன அறுப்பு கொள்கையில் ஈடுபட்டு வந்த இந்த சிங்கள பேரினவாதம் ராஜபக்சே தலைமையிலான அரசு குறிப்பாக இப்பொழுது மீனவர்களை எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை துப்பாக்கி சூடு நடத்துறது, வலைகளை அறுக்கிறது, படகுகளை பிடிக்கிறது இப்படி இருந்துட்டு இருந்தது. இந்த பிஜேபி அரசு பதவிக்கு வருவதற்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாங்க, ஒரு வாக்குறுதி. நாங்கள் மீன்வளத்துறை உருவாக்குவோம் என்று சொன்னாங்க. ஆனால் இங்கு இருந்து கொண்டிருக்க மீனவர்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல. இந்த சூழ்நிலையில் அங்கு மீனவர்கள் மீது பொய்யாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை போராடி நமது இந்திய பிரஜைகள் என்று கருதுவார்களே, ஆனால் நிச்சயம் இந்திய அரசு இந்த நேரம் அவங்க மேல்முறையீடு தாக்கல் செய்திருக்க வேண்டும். அந்த மேல்முறையீட்டை தகுந்த வழக்கறிஞர்கள் வைத்து நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு நீதி பெற்றுத்தர முடியும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு கண்ணதாசன். இலங்கை நீதிமன்றத்தை பொறுத்தவரை தீர்ப்பு அளிக்கப்பட்டு 14 நாட்களுக்குள் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் இன்று வரை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மதுரை செய்தி அரங்கில் இருக்கும் திரு போஸ் அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு போஸ். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல 14 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்து கொள்ள கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படவில்லை. இப்போ இதற்கான நடவடிக்கைகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேல்முறையீடு தாக்கல் செய்யறதுக்கு அங்க நம்முடைய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. நேற்று அவங்களோட நாங்க தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த அதிகாரிகள் சொல்றாங்க 230 பக்கம் கொண்ட அந்த நீதிமன்றத்தினுடைய காப்பி இருக்கு. அந்த காப்பியை முழுவதுமா படிச்சுட்டு தாக்கல் பண்றதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. தாக்கல் பண்ணுவாங்க, விரைவில் விடுவாங்கிற இந்த மத்திய அரசாங்கம் சொன்ன மாதிரி தான் அவங்களும் அங்க இருக்கிற வெளிவிவகாரத்துறை நம்ம ஹை கமிஷன் ஆபீஸ்ல இருந்து தகவல் சொல்றாங்க. இது 14 நாள் அவகாசம் போதுமான அவகாசம் இல்லைனாலும் இந்த வழக்கு ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் நடக்கும் போதே எங்களுக்கு எந்த விதமான ஒரு சார்ஜ் ஷீட் போட்டு கொடுக்கவோ ஜட்ஜ்மெண்ட் சொல்லவே திடீர்னு தூக்கி போட்டு ஹைகோர்ட் கொண்டு போய் இந்த வழக்கு உடனடியா ஜட்ஜ்மெண்ட் சொன்னது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்பட்டதா, எங்க மீனவர்களை பழி வாங்கணும், இவங்க கடற்கரை நுழைவிடாம பண்ணணுங்கிற நோக்கத்துல
இந்த இலங்கை அரசாங்கம் செஞ்சதா நாங்க கருதுறோம். இதுல மத்திய அரசாங்கம் மிக மிக மெத்தன போக்கா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இப்ப இருக்கிறவங்களும் சரி, இந்த வழக்கை சரியா சீரா நடத்தி கொண்டு போகல, முறையா நடத்தி போயிருந்தா எப்பவோ எங்க மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. அங்க இருக்கிற இலங்கை மீனவர் இவங்களோட சேர்ந்து ஒப்பிடப்பட்ட மீனவர்கள் இவங்களை பார்க்கவே இல்லைன்னு கோர்ட்ல சொன்ன பிறகும் அந்த அன்னைக்கு தேதியில அந்த கப்பல் அந்த பகுதியில் இலங்கை கப்பல் அந்த பகுதியில் வரலைங்கிற ஆதாரம் இருக்கும் போதும், இந்த மீனவருடைய ஜிபிஎஸ் மார்க் வித்தியாசமா இருக்கும் போதும், இத்தனை ஆதாரங்கள் இருக்கும் போதும் இவங்களை விடுவிக்கப்படுவாங்கிறது நாங்க முழுமையா நம்பிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த இலங்கை அரசோட இந்த நடவடிக்கை சர்வாதிகாரமான நடவடிக்கையா நாங்க கருதுறோம். நம்ம அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்கணும், மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். அவங்க நிரபராதிங்கிறதுனால தான் இன்னைக்கு நாடே கொந்தளிச்சு எல்லா இடத்தையும் யாருமே சொல்லாம கேட்காம ஆதரவு கேட்காம தமிழகம் முழுவதும் எங்களுடைய மீனவ போராட்டங்கள் வலுவாக இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு காணாம நாங்க யாரும் விட போறதில்லை. பேசலாம் திரு போஸ். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க மத்திய அரசு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை மத்திய அரசு மௌனம் காக்கிறது. இதனால் தங்களுக்கு இது வேதனை அளிப்பதாக மீனவர்கள் தரப்பிலிருந்து கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், இப்போ நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இன்றைக்கு சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட கேளுங்க, இந்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய கோரிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, மீனவர் சங்க பிரதிநிதிகள் கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஹேமா, அதாவது குறிப்பா இந்த போராட்டத்துல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதோ பல கிராமங்கள்ல இருந்து இதற்காக ஏராளமான மீனவர்கள் இன்னும் வந்த வண்ணம் தான் இருக்காங்க. இது குறித்து காரைக்கால் கிராமத்தை சேர்ந்த மீனவ பிரதிநிதி வீரதாஸ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அதாவது தொடர்ந்து மீனவர்களை விடுவிக்கணும்னு நீங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு உண்ணாவிரதம் தொடருங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடருமா? இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த மீன்பிடி தொழில இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி சொல்லுங்க. மீன்பிடி தொழிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இலங்கை அரசினால் பல கட்ட இன்னல்களை நாங்க அனுபவிச்சுட்டு வர்றோம். ஆனா இருந்தாலும் அந்த இன்னல்களை தவிர்த்து நாங்க மத்திய அரசு மாநில அரசுகளை அணுகி மீனவர்களையும் விசைப்படகுகளையும் மீட்டு அந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ செய்திருக்கிறது பொய்யான கேஸ் போட்டு அவர் அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்கிறது. எங்க தமிழக மீனவர்களுக்காக விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தலே இல்லாம இது இந்தியாவுக்கே விடுத்த ஒரு அச்சுறுத்தலாகவும் இலங்கை அரசு விடுத்த சவாலாகவும் ஏற்றுக்கொண்டு இந்த மத்திய அரசு துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த 5 மீனவர்களையும் வழக்கில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என நாங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் கடந்த 1ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் 5 மாவட்ட கிராம நிர்வாகிகளும் கலந்து பேசி ஒவ்வொரு கட்டமாக போராட்டம் நடத்துவதாக நாங்கள் இருந்தோம். அதில் 2ஆம் தேதி முதல் நாங்கள் தொழிலுக்கு செல்லாமல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் இருந்து இன்னைக்கு 6ஆம் தேதி இன்னைக்கு நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இருக்க நாங்கள் முடிவு செய்து இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இதிலையும் செவிச்சாச்சு இந்த நிகழ்வுகளை மத்திய மாநில அரசுகள் கண்டு உணர்ந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அனைத்து மீனவ கிராமங்களும் இதே போல் ஒன்று திரண்டு இன்னும் அதிகமான வலுவான ஒரு போராட்டங்களை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். நிச்சயமா இப்ப குறிப்பா இந்த மீனவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு தொழிலுக்கு செல்லாதனால எவ்வளவு தொழிலாளர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு மீனவ குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பாதிப்பை சந்திக்கிறாங்க? இப்ப காரை மாவட்டம், நாகை மாவட்டம் 2 மாவட்டத்திலுமே கிட்டத்தட்ட 2000 விசைப்படகுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேல நாட்டுப்படகுகள் சொல்லக்கூடிய கண்ணாடி நிலைப்படகுகள் இருக்கின்றன. ஆக 1,00,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழில் செய்ய இருக்கிறார்கள். அதை சார்ந்து மற்றும் ஏனைய தொழில் செய்யக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலே மறைமுக தொழிலாளர்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நிச்சயமா, அதாவது குறிப்பா பல்வேறு கட்ட இன்னலுக்கு ஆளாகிறாங்க, தொழிலாளர்கள் இதுல பாதிக்கப்படுறாங்க. மத்திய அரசு இது போன்ற நிகழ்வுகளை கண்டு உடனடியாக அந்த மீனவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. தொடர்ந்து
பேசலாம். ஸ்ரீதர், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மீனவர்கள், அதாவது இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 5 தமிழக மீனவர்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் செய்ய வேண்டும். ஆனால் இன்று வரை மேல்முறையீட்டு மனுவை கூட தாக்கல் செய்யவில்லை என்கின்ற ஒரு வருத்தமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக அவர்களுக்கான வருவாய் இழப்பு என்பது எக்கச்சக்கமாக இருக்கிறது. பல பகுதிகளில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி சார்ந்த பல்வேறு தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்நிய செலாவணியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை அரசு எட்ட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இது பற்றிய மேலும் பல தகவல்களை பார்க்கலாம். தமிழக மீனவர்கள் நடத்தி வரும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை பற்றி பல கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெய்வானையிடம் பேசலாம். தெய்வானை, இப்போ அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மீனவர்கள் கிட்ட கேளுங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, அதையும் பொருட்படுத்தாமல் என்ன மாதிரியான போராட்டத்தை இவங்க ஈடுபடுறாங்க, அவங்க கிட்டே கேளுங்க. அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர் கூட்டமைப்பு சார்பில் 34க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து இங்க மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. இதனால அவங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருக்கலாம்னு சொல்லலாம். அதாவது மத்திய மாநில அரசுல அதாவது இங்க இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் உடனடியாக விடுவிக்க கோரி அவங்களோட கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பில் சுபாஷ் கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இப்போ தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் இப்ப ஈடுபடுறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை மீனவர் சந்திப்பாங்க? அதாவது இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியை பொறுத்தளவு எந்த மாதிரியான வருவாய் இழப்பை சந்திப்பாங்க மீனவர் கிராமத்தில்? அதாவது நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் பொறுத்தளவிலே சுமார் 5000 நாட்டுப்படகுகளும் 550 விசைப்படகுகளும் இன்றைய தினம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். 5 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான வருவாய் இழப்பு ஏற்படும். அது மட்டுமல்ல, அந்நிய செலவாணியை ஈட்டு தரக்கூடிய அந்த ஏற்றுமதியும் பாதிக்கப்படும். எனவே மத்திய அரசு இந்த பிரச்சனையில் தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக ராஜ்ய ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் திசை திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருவாய் இழப்பையும் ஒரு பொருட்படுத்தாம நீங்க மீனவர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்தை அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகும்? அடுத்த கட்ட போராட்டம் என்பது ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்துள்ள 13 கடலோர மாவட்டங்களில் இந்த போராட்டம் இன்றைய தினம் தொடர்ச்சியா செயல்பட்டு ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்துள்ள ஒட்டுமொத்த 21 கடலோர கிராமங்களில் இன்னைக்கு வேலை நிறுத்தம் செயல்பட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பலைகள் மூலமா மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இதற்கும் மத்திய அரசு செவிசாய்க்காத பட்சத்துல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழக அளவுல தொடர்ச்சியா நடைபெற்றக்கூடிய தருவாயில இது வலுப்பெறும்ங்கிறதான் சொல்லக்கூடிய தருவாய். ஒரு குட்டி நாடு, ஒரு சுண்டைக்காய் நாடு ஒட்டுமொத்த சூழல்ல ராஜ்ய உறவுகளை துண்டிக்கக்கூடிய அளவுல செயல்படக்கூடிய ஒரு தருவாயில இது ஒரு பலிகடாவாக ஒரு நிரபராதின்னு சொல்லி இந்திய உளவுத்துறையே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தருவாயில மீண்டும் குற்றவாளிகள் சொல்லி அந்த நீதிமன்றம், அது ராஜபக்சனுடைய கைப்பாயா இருக்கக்கூடிய அந்த கொழும்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது உடனடியா விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். அந்த நிரபராதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இது மேல்முறையீடுங்கிறதே இதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அடிப்படையில அவங்க அதிபர் கீழே தான் அந்த நீதிமன்றங்களே செயல்படக்கூடியது. சட்டத்தின் ஆட்சி அங்க நடைபெறல. இந்தியாவில பொறுத்தவரை சட்டத்தின் ஆட்சி நடைபெறுது. அந்த சூழ்நிலையில மோடிங்கிறவர் உடனடியா மீனவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை செயல்படுத்தணும். இல்லன்னு சொன்னா கடுமையான போராட்டம் கண்டிப்பாக தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் 13 கடலோர மாவட்டம் மட்டுமல்லாமல் 9 கடலோர மாநிலங்களையும் இது தொடர்ச்சியா செயல்படக்கூடிய யுக்திய மீனவர்கள் ரீதியா செயல்படக்கூடிய ஒரு தருவாய் இருக்கு. இது மட்டுமல்லாமல் மக்கள் இயக்கங்களும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமா இதுக்கு பின்னணியில் இருக்கு. அதனால இந்த போராட்டங்கிறது மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு இது முடிவு தெரியாத அளவுல இந்த போராட்டம் முடிவடையாது. அதனால முழுக்க மத்திய அரசாங்கம் கருணையின் அடிப்படையில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நீதியின் அடிப்படையில் செய்யணும். அங்கதான் எங்களுடைய விருப்பம். மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கச்சேரி, அதாவது தமிழகத்தினுடைய மீன்வளத்துறையினுடைய ஆலோசனையை பெறாமலும் தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானமாக கொண்டு வராமலும் மத்திய பாராளுமன்றத்திலே வாதித்து சட்டமாக்கப்படாமலும் தாரை வார்த்து கொடுக்கப்பட்ட கச்சதீவு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கச்சதீவு. மன்னார் தலைமன்னாரில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கச்சதீவு.
ஆனால் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கடல் எல்கையை பிரிக்கப்பட்டது தவறான முறையில் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அது இலங்கைக்கு ஆதரவாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அவசரமாக இலங்கை அதிகாரிகள் ஐக்கிய நாடுகள் சபையை தொடர்பு கொண்டு உடனே 1981ஆம் ஆண்டு நிறுத்தி இதை நீக்கிருக்காங்க. அந்த படத்திலிருந்து, நம்முடைய வரைபடத்திலிருந்து நீக்கிருக்கிறாங்க. அதாவது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது இவங்களோட கோரிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம 5 கோடி ரூபாய் தற்போது அவங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அது கூட பொருட்படுத்தாமல், அதாவது இதனை தாண்டியும் போராட்டங்கள் அதிகரித்துல நாங்க வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டமானது 13 கடலோர மாவட்டங்களில் இந்த போராட்டமானது வலுப்படும் அப்படிங்கிறது மீனவர்கள் சார்பில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் தேவானி. மீனவர்கள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் குறித்த பல தகவல்களை பார்த்து வருகிறோம். மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு போஸ் அவர்களிடத்தில் பேசலாம். திரு போஸ், இப்போ தமிழக மீனவர்கள், அதாவது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்கள் இலங்கையில எந்த சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க? அவர்களை யாராவது போய் சந்திச்சிருக்காங்களா? அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்திய அரசு வழக்கறிஞர்கள் யாராவது நியமிச்சிருக்காங்களா? அவங்க இலங்கையில வெளிக்கடை சிறையில அவங்க அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் சிறையில ஜெனரலா இருந்தவங்க தனிமைப்படுத்தப்பட்டு இப்ப 5 பேரும் தனிமையா கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவங்களை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில இருந்து நாங்க மீனவர் சங்கத்தை பிரதிநிதிகள் இலங்கை பேச்சுவார்த்தைக்கு போனவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய அவர் மிஸ்டர் ரவிச்சந்திர ராமமணி போய் சந்திச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியா நம்மளுடைய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட அருளானந்தம் போய் ரெகுலரா சந்திச்சுக்கிட்டு வர்றாரு. இது மாதிரி சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சமீபத்தில் நம்முடைய தூதுவர் அங்க போய் சந்திச்சு அவங்களுக்கு 2 நாள்ல தொலைபேசி மூலமா நம்ம மீனவர்கள் அவங்க குடும்பங்களோட பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க. எது சொன்னாலும் நிரபராதி மீனவர்கள்ங்கிற தெரிஞ்சவங்களை அவங்களை விடுவிக்கக்கூடிய முழு அதிகாரம் படித்த ராஜபக்சே அவர்கள்ட்ட நேரடியாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசினால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதுங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்க பிஜேபி அரசாங்கம் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை ஸ்டண்டாவும் அதுக்கு பின்னாடி ஒரு நடவடிக்கையா இருக்கிறதா எங்களுக்கு வேதனை நிற்குது. எங்களுடைய பிரச்சனையில் இலங்கை பிரச்சனைக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி ராமேஸ்வரம் கடல் தாமரை போராட்டம், கடல் முற்றுகை போராட்டம், இது மாதிரி போராட்டங்களை அறிவிச்சாங்க. இந்த பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவங்களை கட்டிப்பிடிச்சு அழுது உங்களை நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து நாங்க மீட்டு கொடுப்போம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்பி நாங்க ஒரு எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பிரதமர் அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனை மையமா எடுத்துக்கொண்டு நான் சீக்கிரமா உங்களுடைய நிரந்தர மீன்பிடிப்புக்கு வழி செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையும் நம்பி ஏமாந்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தொடர்ச்சியா எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியும் எங்களுக்கு தொடர்ச்சியா எங்களுக்கு எங்க மீனவர்களை மீட்டு தருவோங்கிற வாக்குறுதி கொடுத்துக்கிட்டாங்க இருக்காங்களே தவிர எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுவரைக்கும் இல்லாத சரித்திரமாக கடந்த பிஜேபி அரசாங்கத்தில் 108 படகுகள் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படாமலே போச்சு. அது மாதிரி இன்னைக்கு தொடர்ச்சியா 79 விசைப்படகும் 3 நாட்டுப்படகும் பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்படாமலே இருக்கு. இந்த படகுகளே விடுவிக்காம இருக்கும்போது இந்த கொலை குற்றவாளிய அந்த தண்டனைக்கு கூட இல்லாத அளவுக்கு கூடுதலான தண்டனை மாதிரி எதுவுமே செய்யாதவனுக்கு இந்த மாதிரி தண்டனை விதிச்சிருக்கிறது எங்களுக்கு வேதனை அளிக்குது. அரசாங்கம் மிக மெத்தன போக்கா இருக்காங்க. தொடர்ச்சியா 4 நாளைக்கு முன்னாடி கூட எங்க நிதின் கட்காரி இங்க வந்திருந்தாங்க, மண்டபம் வந்திருந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட்டிக் கொண்டு காமிச்சோம், பேசணும். அவங்க அவங்க எவ்வளவு நாளா சிறையில இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க. எங்களுடைய சூழலை முழுமையா கொண்டு அவங்க காதுக்கு போய் சேரல. அந்த மத்திய அரசோட பிரதமர் காதுக்கு எங்களுடைய தகவல் போய் சேரல. இதுவரைக்கும் அவர் வெளியில சுற்றுப்பயணத்திலே இருக்கிறத தவிர எங்களுடைய பிரச்சனையை கவனிக்கல. அவர் ஒரு தினம் திரும்பி பார்த்தாருன்னா எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நம்புறோம். தொடர்ச்சியா நாங்க இது மாதிரி போராட்டங்களை நாங்க எதிர்பார்க்கல. ராமேஸ்வரத்துல 30ஆம் தேதி அதுவா ஏற்பட்ட ஒரு போராட்டம். மீனவர்கள் சங்கங்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனவ சமுதாயங்கள் பூரா திரண்டு ஒரு பக்கம் சாலை மறியலும், ஒரு பக்கம் ரயில் மறியலும், ரயில் தண்டவாளத்தை பேக்கிறதும், சாலைகளை முழுமையா ராமேஸ்வரத்துல பாம்பு வரைக்கும் மறைக்கிறதுங்கிற ஒரு பெரிய நிகழ்வு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட பின்னாடிதான் இன்னைக்கு அரசாங்கம் தீவிரமா பேசுறாங்க. இது முன்னாடியே இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எங்க மீனவர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இன்னமும் காலம் தாழ்ந்து போல 10 நாள் டைம் தான் இருக்கு எங்க மீனவர்களுக்கு தாக்கல் பண்றதுக்கு, அப்பீல் பண்றதுக்கு. கால அவகாசத்தை நீடிக்காம
விரைவில் அப்பீல் பண்ணி மீனவர்களை மீட்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை, இந்த கோர்ட் நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டு இந்த அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கணும். ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எல்லாம் வேற மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒரு இலங்கை ராணுவ கப்பலே கொண்டாந்து இங்க மண்டபத்தில் பிடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. எங்களுக்கு நீங்க உடனடியா எங்க ஆளுகளையும் படகுகளையும் விடுங்க, அப்பதான் விடுவோம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது அங்க இருக்கிற தமிழர்களுக்கு உணவுப் பொட்டங்களை தாறுமாறா பிளைட் மூலமா கொண்டு போய் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னைக்கு சைனாவை கொண்டாந்து இலங்கையில வச்சுக்கிட்டு சைனா ராணுவம், சைனா நீர்மூழ்கி கப்பல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க நம்ம அரசு மிரட்டுறாங்களா, இந்த அரசு பயந்து பணிஞ்சுக்கிட்டு பம்முதான்னு தெரியல எங்களுக்கு. எங்க மீனவர்கள் மீட்கப்படணும். திரு போஸ் தொடர்ந்து பேசலாம். தமிழக மீனவர்கள், அதாவது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளில் இன்னும் மத்திய அரசு ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் மீனவ பிரதிநிதிகளிடையே இருக்கிறது. பிரதமர் மோடிக்கு மீனவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் அவருடைய காதுக்கு போய் சேரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. நீதிமன்ற நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்திய அரசு தரப்பிலிருந்து இலங்கை அரசுக்கு நெருக்கடி தந்தால் மட்டுமே இந்த ஒரு விஷயத்தில் நிரந்தர தீர்வு எட்டப்பட முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திரு கண்ணதாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 5 தமிழக மீனவர்களையும் டெல்லி திஹார் சிறைக்கு மாற்றிடலாம், நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்குகளை நடத்தலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வச்சிருக்காரு. அப்போ இதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு? இந்த விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா? கோமாளித்தனமா பேசுவதில் சுப்பிரமணிய சாமியை மிஞ்சவே முடியாது. ராஜபக்சேக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னாரு. அதே போன்று இப்போது பிஜேபி அரசு சிங்கள தமிழ் இனங்களுக்கிடையே பிரிவினைவாதத்தை வேரூற்றிய தர்மபாலா என்பவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. இப்படி சிங்களவர்கள் மீதும் இலங்கை அரசு மீதும் இந்திய அரசு காட்டக்கூடிய அக்கறையை இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மீனவர்கள் மீது காட்டவில்லை என்பதுதான் இந்த குற்றச்சாட்டை. இந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய கூற்று, இப்பொழுது தமிழ்நாட்டுக்கும் இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் கைதிகள் மாற்றுதல் ஒப்பந்தம் இருக்கு. அதன்படி இங்க இருக்கக்கூடிய இலங்கை சிறைவாசிகளை அங்க மாற்றலாம், அங்க இங்க மாற்றலாம். ஆனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சிறைவாசிகளை மாற்ற முடியாது. ஆயுள் தண்டனை வரைக்கும் உள்ளிட்ட சிறைவாசிகளை மாற்ற முடியுமே தவிர மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை எங்குமே ஒரு சிறையை விட்டு மற்றொரு சிறைக்கு கூட மாற்ற முடியாது. அதுதான் விதி. இலங்கையிலும் அதுதான் விதி. அப்படி இருக்கும்பொழுது வேண்டுமென்றே இங்கு இருப்பவர்களை திசை திருப்பதற்காக சுப்பிரமணிய சாமி போன்றவர்களாம் இப்படி பொய்யான கூற்றுகளை சொல்றாங்க. அது தவறு. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த மேல்முறையீடு செய்து முறையாக செய்யப்பட்டு ஒன்று அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அல்லது தண்டனை குறைப்பு செய்யப்பட்டால் அவர்களை தமிழக சிறைக்கு கூட மாற்றலாம். திகார் சிறைக்கு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள போய் திகார் சிறைக்கு எதுக்கு கூட்டு போறாருன்னு தெரியல அவர் சொல்றது வரும். ஆக இவர் சொல்லக்கூடிய கூற்று தமிழர்களுக்கு, தமிழக மீனவர்களுக்கு எந்த நியாயமும் கிடைப்பதற்காக சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. தொடர்ந்து பேசலாம் திரு கண்ணதாசன். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், அதற்கு மாநில மற்றும் மத்திய அரசின் ஒத்துழைப்பு நிறைவு தருவதாக இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு மீனவர் மக்களிடையே இருக்கிறது. பல நாட்களாக தொடர்ந்து வந்த வேலை நிறுத்த போராட்டம் இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமாக மாறியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை விட்டுவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்று அந்த 5 தமிழக மீனவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிலை நாளை மற்ற தமிழக மீனவர்களுக்கு வரலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த விஷயத்தில் மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்திற்கு நெருக்கடியை தந்து இந்த ஒரு விஷயத்தில் நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் தமிழக மீனவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நாகப்பட்டினத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் பேசலாம். ஸ்ரீதர், இப்ப அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட கேளுங்க, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மீனவர்கள் எதிர்பார்க்கிறாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமா ஹேமா. ஆமா, இது குறித்து பூம்புகாரை சேர்ந்த மீனவர்கள் அவர்கிட்ட கேட்போம். இப்ப இந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க வேற மேலும் என்ன மாதிரியான உங்க தொழில் ரீதியா, அதாவது சுமூகமா கடலை மீன் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் இந்த அரசுக்கு முன்வைக்கிறீங்க? 2011ஆம் ஆண்டு இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் எங்களுடைய உடன்பிறப்புகளை 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்து இலங்கை அரசை கண்டிக்கிறோம். அத்தோடு மட்டுமில்லாமல்
இலங்கை அரசு கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் 82 விசைப்படகுகளையும் அது சார்ந்த மீனவர்களையும் உடனே விடுவிக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இப்பொழுது உண்ணாவிரத்தை கைவிடுவதாகவும் இல்லை, மேற்கொண்டு ரயில் மறியலும் நாங்கள் எல்லா மீனவர்களும் பாராளுமன்றம் கூடும் நேரத்தில் பாராளுமன்ற வளாகத்திலேயே முற்றுகையிடும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு மத்திய அரசு இன்னும் ஒரு நிரந்தர தீர்வு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்றால் இரு நாட்டு மீனவர்களையும் அழைத்து உடன்படிக்கை ஏற்படுத்தி பரஸ்பரம் இரு நாட்டு மீனவர்களும் நல்லுறவுடன் மீன்பிடித்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இந்த மீனவர்கள் 5 மீனவர்களை உடனடியா ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணணுமா அல்லது வழக்கு கொண்டுதான் இந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டுமா? இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில வழக்குன்றது இப்போதைக்கு முடியாது. ஆகவே இந்த இரு நாட்டு பிரதமர்களும் சந்திச்சு பேசி உடனடியா அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்ணி உடனடியா அவங்கள மீட்கணும். அதோட இந்த 82 மீன்பிடி விசைப்படகுகளையும் 24 மீனவர்களையும் உடனடியா நீக்கணும். அத்துடன் அதாவது நல்ல முறையில மீன் பிடிக்கணும்னா இரு நாட்டு மீனவர் பிரதிகளையும் சந்திச்சு பேசி இது 2 பிரதமர்களுமே சந்திச்சு பேசி இரு நாட்டு மீனவர்களும் ஒரு நல்லுறவோடு நல்ல தோழமை உணர்வோடு நல்ல உறவோடு தொப்புள்கொடி உறவோடு மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் முயற்சி பண்ணணும். எங்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா. அதாவது இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த மீனவர்கள் 5 பேரும் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதற்கு அதாவது அங்குள்ள அமைச்சர் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதுதானா அல்லது இந்த மீனவர்களை என்ன மாதிரி முறையில கையாண்டு இவர்களை வெளியாக்குறதுக்கு இந்த மத்திய அரசு முயற்சி மேற்கொள்ளணும்? இப்போ தவறான வழக்கு போட்டு கைது செய்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களையும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் 2 அரசனுடைய வெளியுறவுத்துறையும் தொடர்பு கொண்டு 2 நாட்டினுடைய பிரதமர்களும் தொடர்பு கொண்டு பேசி இந்த வழக்கு உடனடியாக ரத்து பண்ணி அவங்கள வெளியேற்றணும். எந்த நிபந்தனை இல்லாம அந்த 5 பேரையும் விடுவிக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் 82 மீனவ விசைப்படகுகள் அதிக விலை உயர்வுள்ள விசைப்படகுகளை அங்க பிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த 82 மீனவ விசைப்படகுகளால சுமார் குறைஞ்சது ஒரு 1500 குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டு மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் பல லட்சக்கணக்கில் கடன் வாங்கிதான் இந்த சொத்துக்களை தேடி இருக்காங்க. இந்த கடன்களை அவங்க ஈட்டுவித்து அந்த இதுல இருந்து அவங்க வெளியேறணும்னா எந்த நிபந்தனை இல்லாம இந்த 5 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நபர்களையும் 82 விசைப்படகுகளையும் மேலும் 24 மீனவர்களுக்கு அங்க சிறையில் வச்சிருக்காங்க. இவங்களை எந்த நிபந்தனை இல்லாத உடனடியா 2 அரசாங்கமும் தலையிட்டு பேசி அவங்களை விடுதலை செய்யணும். இதை நாங்க அனைத்து மீனவர்களும் எதிர்பார்க்கிறோம். அப்படி இது முடிவடையாத பட்சத்தில் நாங்க மேலும் இந்த தொடர் உண்ணாவிரதத்தை மட்டும் அல்லாமல் ரயில் மறியல் போராட்டம், கடல்ல கப்பல் உள்ளே துறைமுகத்துக்குள்ள வராமல் வெளியே போகாமல் முற்றுகை போராட்டம், இது போன்ற பல போராட்டங்களை நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் மீனவர்களுக்கு ஏற்படும் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். நிச்சயமாக. அதாவது குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இரு நாட்டு பிரதமரும் தலையிட்டு இந்த விஷயத்தில் வழக்கில்லாமல் அந்த மீனவர்களை விடுவிக்க வேண்டும். அதே போல பல லட்சம் மதிப்புள்ள அந்த 82 விசைப்படகுகளையும் விடுவிக்க வேண்டும். மேலும் உள்ள அந்த 22 மீனவர்களையும் உடனடியாக இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு மீனவ சங்கங்களும் மீனவ பிரதிநிதிகளும் மீனவ கிராம மக்களும் தள்ளப்படுவார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். மதுரை செய்தியரங்கில் இருக்கும் திரு போஸ் அவர்களிடத்தில் பேசலாம். திரு போஸ், 5 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சுருக்கமா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம மீனவர்கள் 5 பேர் அங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மீனவர்கள் இருக்கிற மாதிரி இங்கேயும் போதைப்பொருள் கடத்தின மீனவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இலங்கை மீனவர்கள் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இங்க இலங்கையை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இந்திய அரசாங்கம் அது மாதிரி தரங்கட்டமான ஒரு தரங்கட்ட நிலைக்கு போக மாட்டாங்க. இருந்தாலும் இலங்கை அரசுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து இது ஒரு முன்னுதாரணமா எங்களை ஒரு பாடம் காமிச்சு கொடுத்து எங்களை எங்க நிலைமைக்கு தள்ளிடாதுங்கிறத அந்த அரசுக்கு வலியுறுத்தணும். வலியுறுத்துறது மட்டும் இல்லாம ராஜ்ய ரீதியான உறவு சொல்றாங்க, ராஜ்ய ரீதியான உறவுல பேசணும் சொல்லி, அதே மாதிரி நம்ம பிரதமர் அந்த ஜனாதிபதிட்ட நேரடியா பேசி அந்த நிரபராதி மீனவர்களை கருணை அடிப்படையில் விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அப்படி வச்சு மீனவர்களை எடுத்தா தான் வெளியே எடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா மீனவர்களை எடுக்க முடியாது. அரசாங்கம் நீண்ட நாளா 3 வருஷமா தூங்கிருச்சு, இனிமேயும் தூங்காம
இந்த மீனவர்களை விடுவிச்சு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். அது இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லைன்னா இலங்கை இந்தியாவுக்கே ஒரு பெரிய அவமானமா போயிடும். அந்த மீனவர்களுடைய நடவடிக்கையில இந்திய அரசு பின்வாங்குச்சுனாக்க இந்த அரசாங்கம் ஒரு லாயக்கற்ற அரசாங்கம்ங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும். அதனால அரசாங்கம் இதுல திருவிதமான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மீனவர்களை மீட்டு கொடுத்து அமைதி ஏற்படுத்தணும். தொடர்ந்து பேசலாம் திரு கண்ணதாசன் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ இன்னும் மேல்முறையீட்டிற்கு சில நாட்களே கால அவகாசம் இருக்கு. இப்போ இந்த மீனவர்கள் விஷயத்துல ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படணும் அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவசர கால நடவடிக்கையா என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? மாநில அரசு வெறும் கடிதம் எழுதுவதையே வழக்கமாக கொண்டு பேசாம இருப்பது இல்லாமல் மத்திய அரசை வலியுறுத்த வகையில சமீபத்தில் அவங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய கைதுக்கா பெரும் போராட்டங்கள்லாம் தமிழகத்தில் நடத்தினாங்க ஆளுங்கட்சியினர். ஆனால் இங்க 5 தமிழர்கள் பாதிக்கப்பட்டு தூக்க எதிர்நோக்கி இருக்கும்போது எந்த விதமான போராட்டமும் இல்ல, வெறும் கடிதம் எழுதுவது நின்னுறாங்க. ஆக அப்படி இல்லாமல் உண்மையிலேயே இவர்கள் இந்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். அதான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மத்திய அரசு அங்கு சட்ட உதவி அளிக்கவில்லை என்றால் மாநில அரசு அந்த சட்ட உதவியை அமைத்து தருவதற்கு அனுமதி கேட்டு பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு காக்கும் வகையில் மத்திய அரசு அங்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் வகையில் அளவிலே அல்லது பிரதமர் அளவிலே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தண்டனை குறைப்பிற்கு சட்ட வழிவகை காண வேண்டும். ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கக்கூடிய நாடு, அந்த அடிப்படையில் சட்ட வழிவகை காண வேண்டும். அல்லது ராஜ்ய உறவு பாதிக்கப்படும் என்று ஆனா இப்போது இருக்கக்கூடிய சூழலில் இலங்கை அரசுடன் இந்த அரசு இணக்கமாகவே மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக அவர்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூட அங்கு இருக்கக்கூடிய 5 தமிழ் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழுடைய உணர்வாக இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு கண்ணதாசன். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை இருக்கக்கூடிய கொழும்பு உயர்நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும், தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் 13 மாவட்டங்களில் இன்று சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த ஒரு விஷயத்தில் மெத்தனம் காட்டி வருவதாகவே மீனவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. மேல்முறையீட்டுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு இதுவரை எடுக்கவில்லை. இன்னும் சில நாட்களே கால அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் மெத்தனம் காட்டி வரும் மத்திய அரசு உடனடியாக இலங்கை அரசுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த ஒரு விஷயத்தில் தீர்வு காண வேண்டும். அதே நேரத்தில் தமிழக அரசு வெறும் கடிதம் எழுதுவதை மட்டும் விட்டுவிட்டு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. அவர்களுடைய தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்றலாம். அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களை காக்க மத்திய மற்றும் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இன்று தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மீனவர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் ஸ்ரீதர், எமது செய்தியாளர் தெய்வானி மற்றும் மதுரை செய்தியரங்கத்திலிருந்து பங்கேற்ற திரு போஸ், நமது செய்தியரங்கத்தில் பங்கேற்ற திரு கண்ணதாசன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.